வணக்கம் சொந்தங்களே, அன்னைஸ் கிச்சனிலிருந்து உங்கள் சசிரேகா சுந்தர். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு அது ஸ்டஃப்டு போண்டா செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள்லாம் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சது ஒரு 300 கிராம், வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி வந்து ஒரு இன்ச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 6 பூண்டு பல் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மசாலாவில் போடுறதுக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு. இது வந்து 200 கிராம் கடலை மாவு, 3 டேபிள் ஸ்பூனு அரிசி மாவு, கொஞ்சமாக ஆப்ப சோடா, தனி மிளகாய்த்தூள், உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள். இதான் மொத்தம். இப்போ மாவை நம்ம கரைச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாக நம்ம கரைச்சிக்கணும்னா அதில் தான் இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை அது உள்ளே வச்சு நம்ம சூயம் தயாரிப்போம். சூயம் உருண்டை அந்த மாதிரி செய்யணும். பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இது தனி மிளகாய்த்தூள் போகிறேன், ஏன்னா இந்த மேலே இருக்கிற அந்த இதுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வர்றதுக்கு. நம்ம இந்த மாவுக்கு மட்டும் நம்ம உப்பு போடணும், ஏன்னா மசாலா செய்யும்போது அதுலேயும் கொஞ்சம் உப்பு போடுவோம். அதனால் ஒரு அரை உப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது கடலை மாவு கேஸ் ஸ்டவ்வில் வராததுக்கோசரம் நல்லா தாராளமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஆப்ப சோடா, அவ்வளோதான், கொஞ்சம் ஆப்ப சோடா. இதெல்லாம் வச்சு நல்லா இட்லி மாவு பதத்தை விட கொஞ்சம் திக்காக இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கரைச்சிக்கணும். இது நல்லா கரைச்சிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கொதிக்கிற எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். சாஃப்டாக பார்த்திங்கன்னா நல்லா மெத்துன்னு நல்லாயிருக்கும் இந்த போண்டா. மாவு பார்த்திங்கன்னா தோசை மாவு பார்த்தோட கொஞ்சம் நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம அந்த உருண்டையை செஞ்சு நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கிறதுக்கு. இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். அடுப்பை தச்சாச்சு, அதுக்கு மேலே நம்ம பாத்திரம் வச்சிட்டோம். பாத்திரம் நல்லா காஞ்சிட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். அதில் கொஞ்சமாக சோம்பு போடுறேன். சோம்பு பொரியும் போது பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கும் போதே நம்ம மிளகாய் போட்டோம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துட்டு வதங்கிட்டு இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டு உருளைக்கிழங்கு போட்டு போய் பார்த்தீங்கன்னாக்கா லேசாக கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும். இந்த மசாலாக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டோம். உருளைக்கிழங்கு நல்லா மசிஞ்சிட்டு இப்போ எடுத்து நம்ம ஆறட்டுன்னு சின்ன சின்ன உருண்டையாக ஊற்றி வச்சுக்க வேண்டியதுதான். உருளைக்கிழங்கு மசாலாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு மேலே நம்ம தூச்சி இருக்கிற மாவில் கொஞ்சமாக நல்லா சுட எண்ணெய் காய்ச்சி அதில் கொஞ்சம் ஊற்றணும். ஊற்றி கலக்கிட்டாக்கா போட்டு எடுக்க வேண்டியது தான். அடுப்பில் நம்ம வானல் வச்சு எண்ணெயை ஊற்றிட்டோம். அது நல்லா காஞ்சிட்டு இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த இது மேலே ஊற்றி வேண்டியது தான், கரைச்சி வச்சுக்க மாவு மேலே. இப்போ நம்ம கை வச்சோன்னா சுடும். இந்த கரண்டியால் நல்லா கலக்கலாம்.
இந்த சுட்ட எண்ணெய் நம்ம ஊற்றினா நல்லா புசு புசு நல்லா பெருசாகவும் போண்டாவும் பார்த்தீங்கன்னா சாஃப்டாகவும் வரும். அதே சமயம் கிறிஸ்பியாகவும் நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும். அதுதான் அந்த காய்ச்சல் எண்ணெய் நம்ம ஊற்றுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று ஒன்றா போட்டு ரெடி பண்ணி தான் இப்போ நம்ம மசாலாவை நல்லா மாவில் நினச்சி இதே மாதிரி ஒரு 4-5 போட்டு ரெடி பண்ணிப்போம். எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வைக்கிறேன். ஒரு பக்கம் நல்லா சேர்ந்துட்டு இப்போ அப்படியே திருப்பி போட்டு வேண்டியதான். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதை சேர்ந்துட்டு இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அன்னைஸ் கிச்சனில் சூப்பராக நம்ம உருளைக்கிழங்கு மசாலா வச்சு ஒரு போட்டா செஞ்சிட்டோம். ரொம்ப இன்டீரியன்ஸ் பார்த்தா அது உள்ளே வைக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான், செலவும் ரொம்ப கம்மி தான். ஆனால் எவ்வளோ இருக்குது பாருங்கள். நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட்டோம்னா எண்ணெய் எந்த எண்ணெய்ன்னு தெரியாது நமக்கு. இது வந்து நம்ம சன்ஃப்ளவர் ஆயிலில் செய்யல ஓட்டு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். குழந்தைங்கள்லாம் வந்து ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுருந்தோம் வச்சுக்கோங்க, ஒரு 5 நிமிஷம் அது போண்டா போட்டு எடுத்துடலாம். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய அன்னைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.